இந்த பாட்டிமா வாயில என்ன இருந்துச்சு தெரியுமா? சொல்ல மாட்டேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு வயசான பாட்டிமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் ஒரு கிளினிக்ல மீட் பண்ணாங்க. டாக்டர், எனக்கு சரியான பல்வலியா இருக்கு, என்னால அந்த வலியை தாங்கிக்கவே முடியல, தயவு செஞ்சு எல்லா பல்லையும் எடுத்துருங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்ல, அம்மா எல்லா பல்லையும் மொத்தமா பிடுங்க முடியாதுமா, நான் உங்க பல்ல நல்லா பரிசோதிச்சுட்டு பிரச்சனை பண்ற பல்ல ஒண்ணா எடுத்துறேன், முதல்ல எங்க உங்க வாயை திறங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு டென்டிஸ்ட் சொல்ல, பாட்டிமாவும் அப்படின்னு வாயை திறக்க அதை பார்த்த டென்டிஸ்ட் விழுந்து விழுந்து சிரிச்சாருங்க. பாட்டிமா வாயில அப்படி என்னமா இருந்துச்சுன்னு கேக்குறீங்க? சொல்றேன். அந்த பாட்டியோட வாயில ஒரே ஒரு பல்லுதான் இருந்துச்சு. ஆல்ரெடி எல்லா பல்லையும் ரிமூவ் பண்ணிருப்பாங்க போல பாட்டிமா. அந்த பாட்டி எல்லா பல்லையும் தானே சொன்னாங்க? ஆமாங்க, அவங்களுக்கு இருந்த எல்லாமே அந்த ஒரு பல்லு தானே. டாக்டர் சிரிச்சு சிரிச்சு அவருக்கு வயிறு வலியே வந்துருச்சு. பாட்டிமாவும் டாக்டரோட சேர்ந்து வயிறு குலுங்க சிரிச்சாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஔஷதம்னா நல்ல மருந்துங்க. ரீசன்ட் மெடிக்கல் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அதிகமா ஸ்மைல் பண்ணி மன மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அதிக நாட்கள் உயிர் வாழ்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க ஆண்டவரோட செல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தமா வாழ்வீங்க. உங்க இருதயம் நன்றி உள்ள இருதயமா இருக்கும். அப்புறம் சந்தோஷத்துக்கு மட்டும் அளவு இருக்குமா என்ன? இல்ல, மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. எவ்வளவு உண்மையான தேவ வார்த்தையில. சோ ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க. உங்க இருதயமும் மன மகிழ்ச்சியா இருக்கும். ஸ்மைல் ப்ளீஸ் and God bless you.